வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரயில்வே எக்ஸாமை எந்த ஒரு ரயில்வே எக்ஸாமாலும் இருந்துட்டு போகுதுப்பா. எத்தனையோ எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட்லேருந்து நம்ம இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். ஏஎல்பி போட்டாங்க, டெக்னீஷியன் போட்டாங்க, ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் போட்டாங்க. எந்த ஒரு ரயில்வே எக்ஸாம்னாலும் எடுத்துகிட்டு போகுது. அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். உங்களால் இந்த 50 நாளில் 90% போர்ஷன்ஸையும் கவர் பண்ண முடியும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, எஃபெக்டிவாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா, நான் சொன்ன அந்த டைம் டேபிள் படி, ஷெட்யூல் படி எஃபெக்டிவாக நீங்கள் பண்ணிங்கன்னா 50 நாளில் உங்களால் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டைட்டில் கார்டுக்கு ஒரு அட்ராக்ஷனுக்கு போடுவாங்களே தவிர அதில் உள்ள எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது நான் ப்ராக்டிக்கலாக நான் என்ன ஃபீல் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணினா ஈஸியாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணணும். அதை தான் உங்களுக்கு இதுலேயே நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஃபுல் டைம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு 50 நாள் தாராளமாக போதும். இதே இது நீங்கள் பார்ட் டைமாக படிக்கிறீங்க, என்னால் ஒரு 4 மணி நேரம், அட்லீஸ்ட் 4 மணி நேரமாச்சு நீங்கள் படிக்கணும். ஓகேவா? 4 மணி நேரம் தான் படிக்க முடியும், 5 மணி நேரம் தான் படிக்க முடியுங்கிறவங்க கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இது 1 மணி நேரம், இதை 1 மணி நேரம், இதை ஒரு 3 மணி நேரமாச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மணி நேரம் நம்ம படிக்க முடியாமல் இருக்கும், தூங்குறதுக்கு ஒரு 7 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஒர்க்குக்கு ஒரு 10 மணி நேரம்னே வைங்களேன். சரியா? 17 மணி நேரம் போச்சு. மீதி ஒரு 6 மணி நேரம் இருக்குது. சரியா? ஒர்க்லேயே 2 வேளை சாப்பாடும் போயிடும். இன்னும் ஒரு வேளை சாப்பாடுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம எடுப்போமா? மீதி 6 மணி நேரம் இருக்குது. அதில் ஒரு 5 மணி நேரமாச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதுவுமே நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் தான் உங்களை அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், மெருகேற்றிக்கிட்டு நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஷெட்யூலை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டெய்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி முடிச்சிடணும். இப்போ நான் 3 மணி நேரம் ஒரு டாபிக் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் 3 நாளில், அதாவது பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க 3 நாளில் அந்த டாப்பிக்கை முடிக்கணும். ஏன்னா 1 மணி நேரம் தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஸோ அப்படி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது 3-3-4ங்கிறத 1-1-3ங்கிற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு 50 நாளுங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா, கூட ஒரு 75 நாளாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா நீங்கள் டாபிக்ஸ் கொஞ்சம் லேட்டாக தானே கற்றுக்கிறீங்க. இப்படி அடிப்படையாக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இதை ஆரம்பிக்கணும், இதை ஆரம்பித்து இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கால்குலேட்டிவ் டாபிக்ஸை போட்டிருக்கேன். ஆனால் தியரி டாபிக்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கடுத்து சயின்ஸில் ஒரு டாபிக், மறுபடியும் ஜியாகிரஃபி கவர் பண்ணிட்டு சயின்ஸில் ஒரு டாபிக், அப்படிங்கிற மாதிரி சயின்ஸில் ஒரு டாப்பிக்கில் ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்படி மூணையும் பிரித்து போர் அடிச்சிடும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் அந்த டாபிக்ஸை அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வச்சுருக்கிறேன். ஓகேவா? இதை நீங்கள் தெளிவாக ஒரு 50 டேஸ் உங்களால் கடைப்பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. டெஸ்ட்டு, ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், ரிப்பீட்டடான ஒரு மோக் டெஸ்ட்டுக்கு 2 வெப்சைட்டும் நான் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கையும் வைக்கிறேன். புக் லிஸ்ட்டும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் வைக்கிறேன். அந்த வீடியோ லிங்க்கையும் வைக்கிறேன். புக்ஸுக்கான லிங்க்கையும் வைக்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கையும் வைக்கிறேன். ஏன்னா அதில் எனக்கே கிடைக்காத அந்த அரிகண்டுடைய தமிழ் புக்ஸ் எல்லாம் சில ஆஸ்பிரண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் அந்த குரூப்பையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போது இதில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஒரு 3 மணி நேரம் கற்றுக்கிறீங்கன்னா 3 மணி நேரம் தாராளமாக போதும்ப்பா. நான் ஏற்கனவே நான் கிளாஸிங் எடுத்துருக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த ஷெட்யூலையும் போட்டிருக்கேன். ஓகே, ஒரு டாப்பிக்கு இவ்வளோ டைம் எடுத்தால் போதும். அதாவது அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு. எல்லாத்தையும் உங்களால் கற்றுக்க முடியாது. ஏன்னா கடல் அளவுக்கு உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்குது. நான் கான்செப்டை கற்றுக்கிறதுக்கு 3 மணி நேரம் அந்த மீனிங் தான் போட்டிருக்கேன். கான்செப்டை நீங்கள் ஒரு 3 மணி நேரம் கற்றுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதில் 1+2+1 சொல்லி வச்சுருக்கேன்னா, அதாவது ஒரு 1 hour சிஏக்கு. ஓகேவா? இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 hour. இந்த இடத்துல படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு 1 hour. ஓகேவா? அதாவது தியரி டாபிக்கு ஒரு 1 hour. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? நான் நல்லா பாருங்கள். இதில் போட்டிருக்கிறதுல ரிவிஷனுக்குன்ட்டு அந்த 1 நான் பிரிச்சிருக்கேன். மொத்தம் 4 மணி நேரத்தில் 1+2+ அந்த லாஸ்ட் 1ங்கிறது உங்களுக்கு ரிவிஷன். கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுப்பா. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, யூனிவர்சல் ரிவிஷன் பேட்டர்ன் என்ன தெரியுமா? 2-2 பிரிச்சுக்கணும். அது என்ன 2, இந்த 8-8 பாட்டு, அந்த பாட்டு நீங்கள் எல்லாரும் கேள்வி 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதை மாதிரி இந்த 2-2 பிரிச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் ரிவிஷன், அதாவது நம்ம இங்கே ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா உடனே ஒரு ரிவிஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது +2 days கழிச்சு அதே டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுறது,
ப்ளஸ் 2 மந்த்ஸ் கழிச்சு அதே டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுறது, இல்லை சார் 2 வீக்ஸ் கழிச்சு அதே டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுறது, 2 மந்த்ஸ் கழிச்சு அதே டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாபிக் வந்து அவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குமா? இதை நான் சொல்லலை, நிறைய சயின்டிஸ்ட்டுங்க வந்து அனலைஸ் பண்ணி நிறைய பேரை வச்சு அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அந்த மாதிரி தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் 2 பிரிச்சுக்கிறேன். 2 days, 2 weeks, 2 months இன்ஸ்டன்ட் ரிவிஷன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு ப்ராப்பராக டே 1ல் இருந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 50 நாளில் என்டையர் ரயில்வே டாப்பிக்னுடைய CBT 2 லெவல் வரைக்கும் கூட உங்களால் போக முடியும். ஆனால் பாஸ் பண்ணுற அளவுக்கு மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அது உங்களுடைய எஃபர்ட்டில். ஓகேவா? நான் ஒரு 50 டேஸுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு இது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேனே தவிர வேறு எதுவுமே நான் சொல்லலை. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை பார்த்தாலே புரியும். புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஓகேவா? நான் இன்ஸ்டன்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருவேன். ஏற்கனவே இப்போ நிறைய வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் நான் எப்படி நான் வந்து உடனே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். கடைசியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். என்னென்னா எந்தெந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும், அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அதாவது ஒரு ஆப்டின்னா எதெல்லாம் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும், ஒரு ரீசனிங்னா எதெல்லாம் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு இதை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு இந்த இதுதான். ஓகேவா? இதில் ஒரு 45 டேஸுக்கு நம்ம வந்து படிக்க மட்டும் தான் செஞ்சுருப்போம்பா. ஓகேவா? 45 டேஸ்க்கு படிக்க மட்டும் தான் செஞ்சுருப்போம். அடுத்தது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிபிஎஸ்பி இதில் வந்து ஒரு சில இதை வந்து ஷார்ட் ஃபார்மாக போட்டுருப்போம். டிபிஎஸ்பின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேவா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதே மாதிரி நான் உங்களுக்கு தமிழில் போடலை, எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே சிம்பிளாக போட்டுட்டேன். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அது அப்படியே இல்லைனாலும் நீங்கள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உள்ள இதில் வந்து டெக்னாலஜியில் வந்து நான் வந்து இதை அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கொச்சன்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிறைய சொன்ன மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது ஒரு 5 மோக் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக மோக் டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? எக்கச்சக்கமாக மோக் டெஸ்ட் வந்து, அதாவது நீங்கள் என்டையர் டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டீங்கன்னா நிறைய மோக் டெஸ்ட்னால் ஒரு மாதிரி தேர்வு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பாருங்கள், டெஸ்ட்டுக்கு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் நீங்கள் CBT 2 லெவலுக்கு தான் படிக்கணும். ஓகே? CBT 1 ஏம் பண்ணாதீங்க. 90 மினிட்ஸ் அப்படின்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு 90 மினிட்ஸ். அந்த ஒரு 5 நாள் அந்த டாபிக் நீங்கள் என்னென்னலாம் இத்தனை நாளில் கற்றுக்கிட்டீங்களோ அந்த டாப்பிக்கை ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். படிக்கும்போதே எழுதி படிங்க. ஓகேவா? எழுதி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக 1வது முதல் 12வது வாய்ப்பாடு எல்லாருக்குமே தெரியும், டேபிள் எல்லாருக்குமே தெரியும். சரி, அப்போது இது போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. நான் சொல்கிறேன், டேபிள் 1 to 12 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 13, 17, 19, 23, 29. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர்ஸ் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா 1 to 50. ஓகேவா? ஸ்கொயர்ஸ் எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். நான் சில ஸ்கொயர்ஸ் வந்து இப்போ ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். அடுத்தது கியூப் வந்து அட்லீஸ்ட் 1 to 25 ஆச்சு நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? கியூப் நம்பர்ஸ் 1 to 25 ஆச்சு படிச்சுக்கணும். எப்படி ஸ்கொயர் ரூட்டு ஈஸியாக எடுக்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எப்படி ஸ்கொயர் ரூட்டை வந்து ஈஸியாக எடுத்துக்கிறது கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் ரூட் எப்படி ஈஸியாக எடுக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா A to Z நீங்கள் நம்பர் ரிவர்ஸ்லையும் தெரியணும், ஃபார்வர்ட்லையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ 11வது நம்பர் வந்து 11. ஓகேவா? 19 நம்பர் வந்து எஸ்ஸுங்கிறது 19வது நம்பரு, கேங்கிறது 11th நம்பர். ஓகேவா? ஃபார்வேர்ட்லேருந்து. பேக்வேர்ட்லேருந்து 27 மைனஸ் அந்த 11 கழிச்சுக்கோங்க, 16. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுருக்கணும். ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் ரெண்டுமே மனப்பாடம் பண்ணியிருக்கணும்பா. இதை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணால் தான் நீங்கள் உள்ளேயே போக முடியும். ஓகேவா? அட்லீஸ்ட் இவ்வளோவாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டேபிள்ஸு, ஸ்கொயரு, கியூபு, ஸ்கொயர் ரூட் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும், இதை நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன்னா ஏலேருந்து Z வரைக்கும் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா?
ஏலேருந்து ஜெட் வரைக்கும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்கன்னா எஜோட்டி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. 5, 10, 15, 20, 25 என்ன இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா எஜோட்டி 5, 10, 15, 20, 25 என்ன, அதாவது 5 அந்த மல்டிபிளில் போகுது. சரி, ஏங்கிறது உங்களுக்கு தெரியும், பிங்கிறது 2 தெரியும், சி 3 தெரியும், டி 4 தெரியும். ஈ வந்து டக்குன்னு 5ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, சில பேர் எண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த ஒரு காமெடியில் வர்ற மாதிரி 5 அதாவது 5 பஸ் வருமானு ஒருத்தன் கேட்பான். அப்போ அதே மாதிரியே நீங்களும் என்ன பண்ணீங்களா, அந்த 5ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, 5 பஸ்ஸு 5 வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த எஃப்பும் ஹச் என்ன பண்ணிக்கங்கன்னா ஒரு ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா எஃப் ஃபிக்ஸு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸு 6 ஓகேவா. அதே மாதிரி ஹைட்டு 8 இது ரெண்டும் ரைமிங்கில் ஓகேவா. ஃபிக்ஸு 6, ஹைட்டு 8. அடுத்தது 7G ரெயின்போ காலனின்னு ஒரு படம் உண்டு. என்ன 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்ச படம் 7G ரெயின்போ காலனி. 2K கிட்ஸுக்கு நல்லாவே பார்த்துருப்பீங்க ஓகேவா. அந்த அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 9ஆம் நம்பரு ராசியான நம்பர்ன்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும். 9 ரொம்ப ராசியான நம்பரு. அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 9ஆம் நம்பரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஐங்கிறது 9 ஓகேவா. 9ஆம் நம்பரு அது அப்படிங்கிறது ராசியான நம்பர் ஓகேவா. ஸோ ஜேங்கிறது வந்து நான் 10ல் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா எஜோட்டி அந்த 10ல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா. அடுத்தது எல் எம் என் RST ஓகே. அடுத்தது K11 ஓகேவா. K11 அப்படின்னு வச்சுக்கலாமா. அடுத்தது இங்கே வந்து அந்த ப்ரொனன்சியேஷனை வச்சு இந்த எல்லையும் என்னையும் நான் சொல்ல போகிறேன். 12 ஓகேவா. 12 அதாவது அந்த ப்ரொனன்சியேஷன் ஓகே. ப்ரொனன்சியேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், உச்சரிப்பை வச்சு 12ன்னு சொல்லக்கூடாது 12 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. அதுமாரி 14 ஓகேவா. நம்ம வந்து ஏற்கனவே ரைமிங் வச்சு எதப்பா சொன்னோம், ஃபிக்ஸு 6, ஹைட்டு 8, அதே மாதிரி 12, 14 ரெண்டுமே என்ன பண்ணுறோம் அந்த கடைசி வரக்கூடிய அந்த உச்சரிப்பை வச்சு சொல்கிறோம்னா 12 எல் 14 என் ஓகேவா. இப்போ எம்மை பார்த்தா நமக்கு என்ன மாதிரி இருக்குது, 3 மாதிரி இருக்கா. 3 வந்து இப்படி போட்ட மாதிரி இருக்குதா 3, அப்போ 13 ஓகே. அதே மாதிரி டபிள்யூ வந்து 23 ஓகேவா. அதுவும் அதே 3 தானே 23. அடுத்து எஜோட்டியில் 15வது வந்து ஓ ஓகேவா. அடுத்தது இங்கே பாருங்களேன், இந்த பியை அப்படியே நம்ம இந்த இடத்துல ஒரு மிரர் வச்சோம்னா அது எப்படி தெரியும், 6 மாதிரி தெரியுமா 16. அடுத்தது அந்த கியூக்கு வந்து நான் ஒரு லாஜிக்கில் படிச்சுக்கிட்டேன், நான் ஒரு மாதிரியாக படிச்சுக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் வேறு மாதிரி படிச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்தது ரஜினிகாந்த் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவார் சரி, நம்ம அப்படிலாம் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. எப்பயுமே என்றும் 18, அதாவது ரஜினிகாந்த் என்றும் 18 மாதிரியே இப்போ வரைக்கும் அப்படி நல்லா யங்காகவே எனர்ஜெட்டிக்காகவே நடிச்சிட்டு இருக்காரா. ஸோ R18 ரஜினிகாந்த் R18 ஓகேவா. அடுத்தது நான் என்னுடைய பேரையே வச்சுக்கிட்டேன் சாந்தகுமார். ஸோ அதை வந்து நான் 19ங்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச யாரையாச்சும் வச்சு அந்த இதை வச்சுக்கோங்க. எனக்கு பெட்டராக எதுவும் தெரியல. எஜோட்டியில் டீங்கிறது வந்து 20 வருது. நீங்கள் 2020 கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நான் 2020 கிரிக்கெட்டு ஓகேவா. 2020 கிரிக்கெட் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஓகே 20. அடுத்தது UVWXYZ ஓகேவா. இப்போ நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா 21 வயசுக்குள்ளேயே அவசரப்பட்டு அண்டர் 21க்குள்ளேயே U21 அண்டர் 21 வச்சுக்கோங்கண்ணா. அண்டர் 21க்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியாட்டும் ஒரு இதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அண்டர் 21க்கு கீழே நீங்கள் வந்து பசங்க யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது ஓகேவா. அவசரப்படுறாங்க அண்டர் 21க்குள்ள கல்யாணம் பண்ணணுன்ட்டு. அப்படி தான்ப்பா நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். அடுத்தது இந்த வியை பார்த்ததும் உங்களுக்கு என்ன ஞாபகம், இந்த விக்டரி அப்படிங்க வந்து இந்த 2 வைப்பாங்க அப்படி தானே. 2 சொல்லிட்டு 2 கையிலுமே இப்படி 2 வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போது அந்த விங்கிறத பார்க்கும்போது நமக்கு அந்த 2 மாதிரி தெரியணும். அப்போ 2 கையிலுமே 2 வச்சுருக்காங்க 22 ஓகேவா. அடுத்து X 24, Y 25, Z 26. சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் லாஜிக்கலாகவே தெரிஞ்சிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. XYZ ABCயை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் நான் சொன்ன லாஜிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, மண்டையில் ஏற்றிக்கோங்க, வேறு வழி இல்லை ஓகேவா. டக்கு நம்ம சொல்லணும்லப்பா. இப்போ நான் டக்குன்ட்டு நான் உங்களுக்கு வந்து 17ங்கிறேன் கியூன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு 23ங்கிறேன் டபிள்யூன்னு சொல்லணும், 13ங்கிறேன் எம் சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சா தான் உங்களுக்கு அங்கே போய் வேகம் வரும் ஓகேவா. ஓகே. அடுத்தது இதை ரிவர்ஸில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா வேறு ஒன்றுமே இல்லை, 27 மைனஸ் அந்த நம்பர் ஓகேவா. இப்போ வந்து ரிவர்ஸில் கே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ரிவர்ஸில் 27 மைனஸ் கேனுடைய நம்பர் என்னது 11, 16வது நம்பர் எண்ணி பாருங்க. ஏன்னா 16வது இடத்துல யார் இருப்பா? கே இருக்கும். ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து ஏ எத்தனாவது இடம் ரிவர்ஸில் இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 மைனஸ் 1 26 அப்படி தானே, லாஸ்ட் எழுத்தே அது தானே. ஸோ இவ்வளோ தான். ஓகேவா? ஃபார்வேர்டில் நான் சொன்ன லாஜிக்கு, ரிவர்ஸில் 27 மைனஸ் அந்த நம்பருடைய வேல்யூ, அவ்வளோதான். சிம்பிள்ப்பா. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வேறு என்னத்தை எப்படி மனப்பாடம் பண்ணலாங்கிறது, அதாவது ஒரு கான்செப்ட் நடத்துவோம், வேறு எதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம ஒரு கதை மாதிரி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அஸ். நான் உங்களுக்காக தான் இந்த எஃபர்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். என்னுடைய பிஸி ஷெடியூல்லையும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் லைவில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். எனக்கு லைவில் போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 50லேருந்து 100 பேர் இருந்தால் தான் லைவில் போகிறதுக்கே ஒரு பிரயோஜனம் இருக்கும். எனக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 4 பேருக்கு நான் பாடம் நடத்துகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் நடத்தினதே கிடையாது. எக்கச்சக்கமான ஆட்களுக்கு நடத்தியே நான் பழகிட்டேன். ஸோ ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு லைவ் செஷன் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து நானும் எஃபோர்ட் போடுவேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.